லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கு மேலேயும் இந்த மேட்ரை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண கூடாது. நம்ம ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சொல்லுக்கா. அர்ஜுன், எல்லாம் போச்சுடா. நம்ம மோசம் போயிட்டோம். அந்த லக்ஷ்மி வீட்டை விக்கிறேன்னு சொன்னால நம்ம வாங்கணும்னு நினைச்சோம். அந்த மேட்ரே மொத்தமா அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுடா. நான் தான் பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வீடு வாங்குறதுக்கு பார்ட்டி அனுப்பி வச்சனே. அதுல ஏதாவது சொதப்பல் நடந்துருச்சா? அதெல்லாம் இல்லடா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹரிதான். அந்த ஆள் தான் அந்த குழந்தை கேஸ்ல தலைமறைவா இருக்கானே. இப்போ எங்க இருந்துக்கா திடீர்னு வந்தான்? அதாண்டா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்மளாம் இறந்து போச்சுன்னு நினைச்சோம்ல அந்த குழந்தை, அது சாகல. அது எப்படிக்கா? தண்ணில விழுந்த குழந்தை எப்படி திடீர்னு வரும்? அக்கா, ஒருவேளை வேற குழந்தை ஏதாவது காட்டி ஏமாத்திட்டு இருக்காங்களா? அதெல்லாம் இல்லடா. அந்த குழந்தை பயங்கர லக்கி, பொழைச்சு திரும்ப வந்துருச்சு. வீட்டை வித்துட்டு லக்ஷ்மி எப்படியாவது ஊருக்கு கிளம்பி போயிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஹரி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாப்ல. இப்போ அபார்ட்மெண்ட்டே லக்ஷ்மி கூட சேர்ந்து ஹரியோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. பத்தாத குறைக்கு லக்ஷ்மி ஆர்மின்னு வேற ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ஹரிய தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹரி கிடைச்சான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா லக்ஷ்மி கூட சேர்த்து வச்சிருவாங்க. அது நடக்க கூடாது. அர்ஜுன், இப்போ லக்ஷ்மிக்கு இருக்கிற ஒரே வேதனை ஹரிதான். ஒரு சின்ன பொறியா இருக்கிற விஷயத்த ஊதி பெருசாக்கிடணும்டா. பண்ணிடலாம்க்கா. வீடே மொத்தமா எரியற மாதிரி பண்ணிடணும். இத பாரு, எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா அந்த ஹரி இந்த கும்பல் கிட்ட மாட்டக்கூடாது. நர்மதோட கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு, புரியுதா? என்கிட்ட சொல்லிட்டல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ரிலாக்ஸ் ஆயிரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். லக்ஷ்மி, உன்னோட வீட்டை தான் நான் விட்டுட்டேன். இந்த விஷயத்த நான் விட மாட்டேன். நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதுன்னு வாங்க. ஆனா நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்னு தெய்வமா இருக்கிற உனக்கு கண்டிப்பா தெரியும். முதல் முறையா நீ இவதாண்டா நான் உனக்கு பார்த்திருக்கிற பொண்ணு, நம்ம வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமின்னு சொன்னீங்க. நானும் அதை நம்பினேன். இப்போ வரைக்கும் அதைத்தாமா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் என் நம்பிக்கை காணல் நீரை துரத்தின மான் மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நடந்துரும் 25 வருஷமா லக்ஷ்மியை பார்த்துக்கிட்டே வெறும் நம்பிக்கையோடைய காலத்தை ஓட்டிட்டேன். இப்ப அதே லக்ஷ்மிக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். சரியோ தப்போ, நான் நினைச்சது போல அங்க லக்ஷ்மி குடும்பம் ஒன்னாயிட்டாங்க. இதுக்கும் மேல அவங்க கூட போய் இருக்கிறது சரி வராதுமா. அதுவும் இல்லாம நர்மதாவுக்கு நான் கொடுத்த வாக்க மீறக்கூடாது. அப்படி மீறினா சரி கிடையாது. கண்டிப்பா நான் செய்யற இந்த காரியத்தை நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா நான் மனசறிஞ்சு எந்த தப்பு செய்யலன்னு உனக்கு மட்டும்தாம்மா தெரியும். என்ன மன்னிச்சிருமா. நதி போற பக்கம் மிதக்கிற காஞ்ச சருகாயிடுச்சுமா என் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருப்பேன் நானு கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். ஆனா எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட இப்ப இருக்க. நீ என் கூடவே இருமா.
ஏன் ஹரி, நான் உன் கையை பிடிச்சிட்டு வரக்கூடாதா? பப்ளிக்கா இப்படியெல்லாம் வேண்டானுதா. புரியுது புரியுது ஹரி. நாம என்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னாலும் இப்போ இந்த மாதிரி நாட்டி திங்ஸ் எல்லாம் பண்றது சரி கிடையாது. அதுதானே நீ சொல்ல வர? என்கேஜ்மெண்ட் ஆகி மேரேஜுக்கு பிஃபோர் இருக்கிற அந்த டைம் பீரியட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். பட் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு. என்ன ஹரி, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறேன், நீ என்னடானா இவ்ளோ மூட் ஆஃப் ஆகி வர? என்ன ஆச்சு உனக்கு? ஏதோ யோசனையில இருந்துட்டேன். வா போலாம். ஐம் சாரி. ஹரி, நாம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். கல்யாணம் லைஃப்ல ஒரு டைம் நடக்கிற ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட். அதை நோக்கி போற ஒவ்வொரு செகண்டும் ப்ரெஷியஸான டைம். அதெல்லாம் குட் மெமரிஸா நமக்குள்ள இருக்கணும். அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி நடந்துக்காத ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காத நர்மதா, வேற ஒரு டென்ஷன்ல இருந்துட்டேன். ஐயோ ஹரி, நீ ஃபேஸ அப்படியெல்லாம் வச்சுக்காத. எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. சரி நர்மதா, வா போலாம். வாங்க மேடம், உட்காருங்க. சொல்லுங்க மேடம். பட்டு புடவை மேரேஜ்க்கு கட்டுற மாதிரி லேட்டஸ்ட் டிசைன்ஸ்ல காட்டுங்க. okay. பாக்கும்போதே அட்ராக்டிவா இருக்கணும். சரிங்க மேடம். ஹரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம மேரேஜ்க்கு என் பிரதரை நான் இன்வைட் பண்ணிருக்கேன். அவர் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ் டேஸ்ல நான் உனக்கு கூட அவரை இன்ட்ரோ பண்ணிருக்கேன். நீ மறந்திருப்ப. he is in Norway. அவரு ஒரு பெரிய டெலிவிஷன் ஆக்டர். you know that? ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் மேரேஜ்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. சோ அதனால நான் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நாம இத அரேஞ்ச் பண்ணதுனால நான் யாரையுமே அதிகமா இன்வைட் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட சொல்ல முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்சதும் என்கிட்ட ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் ரிச் ஆயிடுங்க. பார்க்கும் போதே அட்ராக்டிவா இருக்கணும். ஹரி, உன் சைட்ல இருந்து எத்தனை பேர் வராங்க? நீ பாட்டுக்கு நிறைய பேரை கூட்டிட்டு வந்தனா முன்னாடியே சொல்லி அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் அம்மா தான். அவங்களும் இப்போ போட்டோல தான் இருக்காங்க. எனக்காக யாரும் வரமாட்டாங்க. இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாத. உனக்குன்னு நான் இருக்கேன். ஹரி, இது எப்படி இருக்கு? இது இது எப்படி இருக்கு? இந்த கலர் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். இதுல ஜரிகை டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹரி, இது எப்படி இருக்கு? உங்க கலருக்கு இது ரொம்ப எடுப்பா இருக்கும். சூப்பர். எடுத்துக்கங்க லக்ஷ்மி. ஹரி, ஹரி, இது நல்லா இருக்கு. உண்மையாவே இது நல்லா இருக்கா?
எனக்கு அழகா இருக்குமா? ஷூரா நர்மதா, சூப்பரா இருக்கு. அப்படின்னா இருங்க, நான் இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மேடம், எங்க ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? மேடம் நேரா போய் ரைட் திரும்பினீங்கன்னா 2வது ரூம் மேடம். ஓகே, வந்துடுறேன் ஹரி. டே ஹரி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? லக்ஷ்மி உன் மைண்ட்ல இருந்து எடுறா. நீ இப்ப நர்மதா கூட கடைக்கு வந்திருக்க, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு லட்சுமி. ஹரி, ஹரி. சாரி நர்மதா, எனக்கு திடீர்னு லட்சுமி மாதிரி தெரிஞ்சது, அதான் தப்பா எடுத்துக்காத. ஹரி, உனக்கு அந்த லக்ஷ்மி மேல அளவுக்கு அதிகமான அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்னோட இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். பட் நீ அதை மறந்துட்டு என்னோட ஹாப்பியா இந்த மேரேஜ் லைஃபை லீட் பண்ணுவேன்னு நம்புறேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைய தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணிடாத ப்ளீஸ். நமக்கு பிடிச்சவங்கள மறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அது நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்ணோம்னா நம்ம மறந்துதான் ஆகணும். ப்ளீஸ் ட்ரை டு erase our memories. ஹரி, இந்த சாரி மட்டும் இல்லாம வேற எந்தெந்த சாரீஸ் எனக்கு சூட் ஆகும்னு கொஞ்சம் செலக்ட் பண்ண. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்கோ. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஹரி, நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. உன் மனசுல லக்ஷ்மி இருக்கிற இடத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ லக்ஷ்மிய முழுசா மறக்கணும், மறந்தே ஆகணும். ஹரி சார் மாதிரி இருக்கு. ஹரி சாரா? சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க ஷெஃப் ஹரி சார் தானே? நான் சமையல் நல்லா பண்றேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் சார் தாண்டி காரணம். அப்படியா? இவரு ப்ரோக்ராம் பார்த்தாலே போதும், சமையல் தெரியாதவங்க கூட சூப்பரா சமைப்பாங்க. அந்த அளவுக்கு அருமையா சொல்லி கொடுப்பாரு. ஹலோ சார். எங்க சார் இப்பெல்லாம் உங்களை டிவில பார்க்கவே முடியல? கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. சார் எங்க அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். உங்களை மீட் பண்ணேன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். ஷூர். தேங்க்யூ சார். சார் நானும் ஒரு செல்ஃபி. ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏய், உடனே இந்த போட்டோவை போடணும். ஹே, என்னடி ஏதோ இவரு ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு, பந்தா பண்ண மாட்டாருன்னு சொன்ன, ஒரு போட்டோக்கு கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. டிவில பேசும்போது நல்லா தான் பேசுவாரு. இப்ப ஏதோ மூட் அவுட்ல இருக்காரு போல, அதான் இப்படி இருக்காரு. பவி,
என்ன? அந்த போட்டோகிராஃபர் கிட்ட கல்யாணம் நடக்கிற இடம் தெரிஞ்சா ஃபோன் பண்ண சொன்னேன். ஒருவேளை அவருக்கு அட்ரஸ் தெரிஞ்சு ஃபோன் பண்ணாம இருந்தா எதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்களேன். அதான் நம்பர் கொடுத்திருக்கேன்ல மாடி, அவங்க தெரிஞ்சா ஃபோன் பண்ண போறாங்க. இல்ல பவி, அவ்வளோ நாளா அவர் கூடவே இருந்திருக்கேன் நானு. என்கிட்ட சொல்லாதவர் எல்லார்கிட்டயும் சொல்ல போறாரா? ஏய், ஏதோ கால் வருது. ஹலோ. மேடம், நான் அஜிதா பேசுறேன். மேடம், இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பொண்ணு ஹரிசர் கூட போட்டோ எடுத்து நெட்ல அப்லோட் பண்ணிருக்கா. நான் இப்பதான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் மேடம். கொஞ்சம் பாருங்க மேடம். ஓ அப்படியா? நாங்க பைக்ல வந்துட்டு இருந்தோம், அதனாலதான். சரி, ஓகே, நான் பாக்குறேன். தேங்க்யூ. ஏய் மாடி, இந்த லொகேஷன் டி நகர்ல 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. நீ சீக்கிரம் போய். இதோ அர்ஜுன் சொல்லு. அக்கா, இப்போதான் சோஷியல் மீடியால பார்த்தேன். அந்த ஹரி ஏதோ ஒரு துணி கடையில, டி நகர்ல இருக்கிற ஒரு துணி கடையில துணி வாங்கிட்டு இருக்கான். எஸ், நான் இப்போ அங்கதான்க்கா போறேன். அங்க போயிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். சூப்பர் சூப்பர். அப்படியே விடாம அந்த ஹரிய ஃபாலோ பண்ணி கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ, சரியா? அப்பதான் இந்த ரெக்கவரி கேங் கிட்ட இருந்து எப்படியாவது அவங்கள காப்பாத்த முடியும். ஓகே? அந்த இடம் தெரிஞ்சிருச்சுன்னா ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கையில வந்துடும். நம்ம ஆளுங்களை வச்சு ஒரு எறும்பு கூட உள்ள வராம நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன் ஏடிஎம் பின் நம்பரு 1828 தானே? ஆமா, ஏன் கேக்குற? உன் கார்டு என்கிட்ட தானே இருக்கு. நம்ம பசங்களுக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான். ஓகே ஓகே, எடுத்துக்கோ, நோ இஷ்யூஸ். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கரெக்டா முடிச்சிடு, ஓகேவா? நான் போயிட்டு ஃபோன் பண்றேன்க்கா. ம்